நண்பர்களே, ரூம் பாருங்க. அஜ்மீர் தர்கா வந்தோம்ல, இந்த ரூம்ல தான் இருக்கிறோம். பாருங்க, இந்த ரூம் தான். இவனுக்கு கடைசியா வந்திருக்கா பாத்ரூம் பக்கத்துல தான் ரூம் இவனுக்கு. ஆமா, நம்ம முன்னாபை வந்து ஸ்லோவா தான் வரும். ஸ்லோ மோஷன் முன்னாபை, அவர் பேரு ஸ்லோ மோஷன் முன்னாபை. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம இத்ரிஸ் பையும் முகமது பையும் ஹீரோ மாதிரி ஆயிட்டுக்கிறாங்க. துணிலாம் மாத்திட்டு இங்க பாருங்க. என்னாச்சு பூசா? நண்பர்களே, இந்த ரோடு தான் அஜ்மீர் தர்காவுடைய மெயின் ரோடு, கேட் நம்பர் 1 ரோடுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிடுவோம், ஹோட்டல் சுக்கூன்னு. நம்ம சவுத் இந்தியனுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்தால் எப்போவுமே இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிடுவேன். நண்பர்களே, இந்த ரோட்டில் நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, லேடிஸுக்கு பெண் குழந்தைங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குங்க. லேடிஸ் எல்லாம் இங்கே கூட்டின்னு வந்தால் நம்ம பர்செல்லாம் காலி ஆகிடும் நண்பர்களே. அத்தனை ஐட்டம் இருக்கு அவங்களுக்காக, இல்லைன்னு ஒரு ஐட்டம் கூட இல்லை. இந்த ரோடு அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கடைங்க இருக்கு இங்க, எல்லாமே கிடைக்கும் இங்க. ஜானி மாஸ்லேருந்து அத்தர்லேருந்து துப்பாக்கி இங்கே பாருங்க எப்படி இருக்கு, AK-47 மாதிரிலாம் இருக்கு பாருங்க. நண்பர்களே, நான் இப்போதான் முதல் வாட்டி அஜ்மீருக்கு வரேன். இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது ஜஸ்ட் சாம்பிளா, இன்னும் நைட்டு இதுக்கு அதிகமாக இருக்குமா கூட்டம், டபுள் மடங்கு. இவ்வளோ பேர், இவ்வளோ காஜா கரீபே நவாஸ் மாதிரி இவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எத்தனை பேர் வராங்க பாருங்க. எல்லாம் ஊர் சுற்றி பார்க்க வரல, எல்லாம் இவரை பார்க்கணும்னு சொல்லி வராங்க நிறைய பேர். நண்பர்களே, இதுதான் அஜ்மீரோட மெயின் கேட்டு, பாருங்க எப்படி இருக்குன்னு. நண்பர்களே, இதுதான் செருப்பு இங்கே தான் விடணும், உள்ளே போட்டுன்னு போகக்கூடாது. இங்கே தான் டோக்கன் கொடுப்பாங்க, 10 ரூபா ஒரு செருப்புக்கு. செருப்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எல்லாம் கட்டி வச்சிருவாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க நம்ம கையில். அந்த மறுபடியும் நம்ம டோக்கன் கொடுத்து செருப்பு வாங்கி போட்டுக்கணும். நண்பர்களே, இங்கே மெயின் கேட் நுழையத்துக்கு எவ்வளோ செக்கிங் பாருங்க. இங்கே பாருங்க, போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. இங்கே பாருங்க, அங்கே டியூட்டி நினைக்கிறேன். நான் இப்போ தான் முதல் வாட்டி வரேன், அதனால் எனக்கு தெரியல. நான் செக்கிங்லாம் பார்த்துட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம், இன்னும் நான் உள்ளே போகணும் நிறைய தூரம். நமாஸ் படிக்கணும், மஜித்லாம் இருக்குது, தர்கா உள்ளே மஜித்லாம் இருக்குது. இப்போ நமாஸ் படிச்சுட்டு அஜ்மீரி தர்கா உள்ளே போகிறோம். இப்போ நான் பேசினே இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது, என்னடா இவன் நோயின்னு பேசின்னு இருக்கான்னு. இப்போ நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காஜா கரீபே நவாஸோட தர்பாரு. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி. இப்போ மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 365 நாளும் இதே மாதிரி கூட்டம் குறையாம இப்படியே இருக்கும். நிறைய பேர் வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ்னு நினைச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது உணர்ச்சி பூர்வமான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். இங்க வந்து எல்லாரும் அதுக்காக தான் வந்து அவங்க மனசுல இருக்கிறத குறைகளை நிறைகளை வந்து சொல்லிட்டு அது துவா செஞ்சுட்டு போறாங்க. நண்பர்களே, தர்காலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த டோக்கன் கொடுத்தாங்க பாருங்க, அது அந்த டோக்கன் கொடுத்தா அவங்க நமக்கு செருப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த கூட்டத்தில் செருப்பு வாங்கி காலில் போடுற வரைக்கும் அது நம்மள்தான்னு தெரியாது நண்பர்களே. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இங்கேருந்து நம்ம நகர்றதுக்கு தேவையே இல்லை, நம்ம நின்னாலே போதும், மக்களே நம்மளை தள்ளினே போயிடுவாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், என் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள், நிற்க முடியல. நான் என்ன நினச்சேன், இது 365 நாளும் இருக்குமா கூட்டம், இவ்வளோ கூட்டம். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டோம். மக்களே, நம்ம காஜா கரீபே நவாஸ் காலையில் போய் நல்லா அருமையாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். மாஷல்லா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மக்களே, பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போறீங்கன்னா, அஜ்மீர் தர்கா மாலை நேரத்தில் எப்படி இருக்கும், அந்த மின் விளக்குகள், அந்த தர்காக்குள்ள அலைமோதும் மக்கள் கூட்டம், இரவு நேர பஜார்,
அந்த பஜார்ல என்னென்ன கிடைக்கும்னு நீங்க எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறீங்க பார்ட் 2 வீடியோல. ஆஃபர்ல தர சொல்லி அதை காமிச்சே ஆகணும் நைட் ஃபுல்லா. கண்டிப்பா இன்னைக்கு லேடிஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க கிடைக்கும். லேடிஸ்க்குன்னு இல்லை மக்களே, எல்லாருக்கும் தேவையான பொருள் அஜ்மீர்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல காஜாவை பாருங்க. நண்பர்களே இப்போ டைம் 8 ஆகுது, எல்லாம் வந்துட்டோம் வெளியில். எங்கடா யாரும் இல்லைன்னு பார்த்தா எல்லாரும் மசூதி உள்ளே போயிட்டாங்க நமாஸ் படிக்கிறதுக்கு. சரி நானும் உள்ளே போனேன். இங்கே இருக்கிற மசூதி காட்டுறேன் பாருங்க, சுற்றிங்கள எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அஜ்மீரில் இருக்க மசூதி இது பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நமாஸ் படிச்சுட்டு நேராக திருப்பியும் அஜ்மீர் தர்காவில் போக போகிறோம். நண்பர்களே இங்க பாருங்க, அஜ்மீர் ரோட்ல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. காலையில பார்த்த விட நைட்டு பாருங்க டபுள் மடங்கு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கடையில பாருங்க அவ்வளவு ஜனம் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆயத்து போடலாம். இங்க பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க, முன்னாடி போயிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்லி இதெல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. கடிகாரம்லாம் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க நண்பர்களே. இந்த கடை வந்து அஜ்மீர் ரோட்ல இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நண்பர்களே அங்க தெரிஞ்சு பாருங்க அஜ்மீர் தர்காவோட மெயின் கேட்டு, அங்கதான் போக போறோம். ஜூம் பண்ணி காட்ட பாருங்க நண்பர்களே. இப்போ அஜ்மீர் தர்காவோட மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். உள்ள போறதுக்கு முடியல, போலீஸ்லாம் அங்க பாருங்க, இத்தனை போலீஸ்லாம் நிக்கிறாங்க. ஃபுல்லாக போலீஸ் செக்கிங்லாம் இருக்குது, சுற்றினே இருக்காங்க. அப்பப்போ உள்ளே போனால் என்ட்ரன்ஸில் பாருங்கள் செக்கிங் அந்த மிஷின் கூட வச்சுருக்காங்க. அது உள்ளே இருந்தால் போயிட்டு வரணும். பாருங்கள் நண்பர்களே, ஜூம் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்த வழியெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. பார்க்கறதே கண் ஃபுல்லாக காட்சியாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, உள்ளே போயிட்டுருக்கோம். நம்மளை மாதிரி எல்லாரும் வந்து போயின்னு இருக்காங்க. பாருங்க கேட் நம்பர் 1 இந்த மாதிரி ஏது இருக்கும், அது உள்ளதான் போனோம். போன வாட்டி செருப்பு போட்டு வந்தோம், இப்போ ரூம்லயே செருப்பு விட்டோம். அப்படியே வெறும் காலால உள்ள வந்துட்டோம், ஏன்னா 2 செலவாயிடும். வந்துட்டு போயின்னு உள்ள வந்துட்டோம். பாருங்க முன்னாடி ஒரு குழந்தைய கூட்டின்னு போறாங்க, சின்ன குழந்தை ஒன்று இருக்கு, நல்லா இருக்குல்ல நண்பர்களே. இங்க பாருங்க, காலைல பார்த்தோட நைட்ல நல்லா இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க எவ்வளவு காசு இருக்கு, அரிசி மூட்டை. நிறைய பேர் வேண்டி அவங்க கையில இருக்கிறது இதில் போட்டுருவாங்க, ஏதாச்சும் நடக்கும் சொல்லி. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, அஜ்மீர் தர்காவோட மெயின் கேட்டு அதில் எழுதி இருக்கு பாருங்க, யா கரீப் நவாஸ்னு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, சூப்பராக நண்பர்களே. சதாம் பையெல்லாம் முன்னாடி போயிருக்காங்க, உள்ளதான் போயின்னு இருக்கோம் நம்ம. இது வந்து ஹவுஸ் நண்பர்களே, அஜ்மீர் தர்காவில் இருக்கிறது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது அக்பர் கட்டி குத்துதா, சதாம் பை சொல்லியிருந்தாரு. அந்த காலத்துல கட்டி குத்தாராம். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க நண்பர்களே. இங்க பாருங்க அஜ்மீர் தர்கா தெரிந்து பாருங்க, எல்லாம் உட்காந்து இங்க பார்த்துன்னு இருக்காங்க. நாமளும் அதுக்காக வந்தோம், சரி ரூம்லேயே இந்த வேலைக்காக சொல்லி. இங்க பாருங்க நண்பர்களே, இப்போ வெளியில வந்துட்டோம். வந்த வழியில எல்லாம் ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன கடைங்க. பக்கத்துல கடை இருக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு ரூமுக்கு தான் போகணும், அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வீடியோ பிடிச்சின்னு இருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாம் சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்க எல்லாம் ஹோட்டலுங்க, சாப்பிட்ற ஹோட்டல், துணி கடைங்க, சின்ன பசங்க துணிங்க, பெரியவங்க துணிங்களா எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க சிக்கன் பக்கோடா. அந்த சைடில் வந்து ஷீக்லாம் இருக்கு. ரைட் சைடில் பாருங்க, ஷீக்கு கவாபு அதெல்லாம் ஐட்டம்லாம் போட்டுன்னு இருக்காங்க. இங்க பாருங்க பக்கத்துலேயும் அதே கடை தான் இருக்கு. ஷீக்கு கவாபு ரொட்டி அந்த மாதிரி பீஃப் ஐட்டம்லாம் இந்த சைடில் இருக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே, வால்லாம் இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க
पानी पूरी ना भाई ज्यादा ए यार अभी 10 बजे आएगी तो 3 के हाँ भैया हेलो मैं இங்க பரோட்டா போட்டுருக்காங்கண்ணா पराठे चप्पल भैया आओ 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 उसके थाली वाली लगवानी இந்த கிரவுண்ட்ல நீங்க நின்னா மட்டும் போதும். நீங்க நின்னா போதும், அவங்களே கூட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க कितना टाइम लगेगा? அந்த மாதிரி க்ரௌடுங்க இது, அந்த மாதிரி க்ரௌடு பாத்துங்க. ஹாஜா கரீம் நவாஸோட தர்பாரை பாத்துங்க. நாங்க எப்போ வந்தாலும் இந்த கடையில தான் ஸ்வீட் வாங்குறது. கேட் நம்பர் 2ல இருந்து வந்தீங்கன்னா இந்த கேடிஎன் ஸ்வீட்னு இருக்கும். இங்க ரொம்ப தரமா இருக்கும், எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே டெசிர் பை கூட முதலா வந்து வாங்கின கடை இதுதான். இனி வரைக்கும் இங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கும். எப்போ வந்தாலும் நீங்க எல்லாம் இந்த கடையில ஸ்வீட் अभी कहता है மக்களே, இந்த சுகூன் ஹோட்டலுக்கு எதிரில் தான் இருக்குது இந்த காய்நாத் ரெஸ்டாரண்ட்னு. இங்கே அவ்வளோவா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த உணவு பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோவா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம மக்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நம்மளாம் ருசியாக சாப்பிட்டு பழகினவங்க. அங்கே இந்த ஹோட்டலுக்கு எதிரிலே இருக்குது பாருங்கள் சுகூன் ஹோட்டல். அங்கே தரமாக இருக்கும், நம்பி சாப்பிடுங்க. காசும் ஒர்த்து, பொருளும் ஒர்த்து, குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த ஹோட்டல் பேர் காய்நாத்து. நீங்கள் சாப்பிடணுன்னாக்க சுகூனில் சாப்பிடுங்க.